ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் நீட் ஃபார் டிஎன்பிசி பிகினர்ஸ். ஓகேங்களா? அதாவது புதுசாக டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள். ஓகேவா? ஸோ அவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோங்க. ஸோ நீங்களும் ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஆரம்பிக்க போகிறவங்க இந்த தகவலாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத சேகரிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். படிச்சுட்டு இருக்கவங்க இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா, இதெல்லாம் இல்லாமல் நம்ம படிச்சுட்டு இருக்கோமா, அந்த பேசிக் நீ எல்லாமே நம்மகிட்ட இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டும் செக் பண்ணுறதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் நீனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீரன் ஒரு போர்க்களத்துக்கு போகிறான். அவன் வலிமை பெற்ற வீரனாக இருந்தாலுமே அந்த போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணப்பொழுதில் கூட சில நேரங்களில் சில ஆயுதத்தால் அவனுடைய உயிரானது பறிக்கப்படும். ஓகேவா? ஸோ அப்போது அந்த போர் முடிந்த பிறகும் அவன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அந்த போருக்கு தேவையான சில ஆயுதங்களை சரியான முறையில் கொண்டு போனால் தான் அவனால் ஜெயிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்மளும் வந்து ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கொஷின் கூட நம்மளை ஏமாற்றி அதுலேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸாம்லேயே நம்ம தோற்று போத்துன வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அப்படி நம்ம எந்த விதமான லூப் ஹோலும் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம் சரியான திட்டங்களோட நமக்கான எக்யூப்மெண்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நமக்கான ப்ரிப்ரேஷன் மெத்தடை வந்து நம்ம சரியாக வச்சுருந்தோம். அந்த தேர்வுக்கு தேவையான தகவல் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஜெயிக்க முடியும். அந்த மெத்தட் தான் என்ன அப்படின்றத ஒரு 7 ரூல் மூலமாக நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இந்த 7 ஸ்டெப்னு கூட வச்சுக்கலாம், அல்லது 7 ரூல்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 7 விஷயத்தை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு இப்போத்துலேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணால் கூட உங்களால் ஜெயிக்க முடியும். ஓகேவா? அது 6 மாதம் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, 8 மாதம் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, 10 மாதம் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷம் எக்ஸாமாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு 3 விஷயம் இருக்குது. அதையுமே நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலகிராம் சேனலுக்கு நான் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் மறக்காமல் ஆட் ஆகிக்கோங்க. ஏன்னா பிகினர் சம்மந்தமான வீடியோஸும் நம்ம வந்து பார்த்து தொடர்ச்சியாக கொடுக்க போகிறோம். அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பிகினராக இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு போட்டித் தேர்வுக்கு நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான தகுதியை கண்டிப்பாக நீங்கள் வளர்த்துக்கணும். என்னது? உங்களுக்கான தகுதியை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? வளர்த்துக்கணும். ஓகேங்களா? அது என்ன சார் தகுதி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தன்னம்பிக்கை இருக்கணும். என்னால் கண்டிப்பாக இந்த தேர்வில் வெற்றி அடைய முடியும். ஓகேவா? நான் இந்த தேர்வுக்காக தான் படிக்க போகிறேன், இந்த தேர்வில் கண்டிப்பாக என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா தன்னம்பிக்கை இல்லாமல் நம்ம எந்த ஒரு செயலில் செஞ்சாலுமே வெற்றி அடைய முடியாது. ஓகேங்களா? அடுத்து 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிக்கோள். குறிக்கோள் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கோல் போஸ்ட் இல்லாத ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் உட்காந்து நம்ம வந்து விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் அந்த பாலை வச்சு விளையாடலாமே தவிர நம்ம எந்த அளவுக்கு முன்னேறிக்குன்றதை நம்ம வந்து பார்க்க முடியாது. ஓகே? ஒரு கோல் போஸ்ட் இல்லாத கால்பந்தாட்ட மைதானத்துக்கு சமந்தான் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது இந்த துறையை தான் நான் சூஸ் பண்ண போகிறேன், இந்த வேலைக்கு தான் போக போகிறேன், இந்த வருஷமே நான் போக போகிறேன், இதுதான் என்னுடைய குறிக்கோள், நான் கலெக்டர் ஆக போகிறேன், நான் சப் கலெக்டர் ஆக போகிறேன், ஓகேங்களா, நான் வந்து விஓ ஆக போகிறேன், ஓகேவா, நான் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட பயணித்தோம் அப்படின்னா என்னதான் நம்ம தன்னம்பிக்கை இருந்தாலும் அந்த குறிக்கோள் நமக்கு ஒரு உந்து சக்தியை கிரியேட் பண்ணும். ஓகேவா? அடுத்து 3வது திட்டம். சரியான திட்டம். ஓகே? நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்? பிளான் பண்ணணும். பிளான் பண்ணாமல் பண்ணால் எவ்வளோ சூப்பரான விஷயம் கூட தோற்று போயிடும். ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட என்னதான் தன்னம்பிக்கை இருந்தாலும் நான் இந்த ஒரு எண்ணத்தோடு தான் போக போகிறன்ற ஒரு குறிக்கோள் இருந்தாலுமே அதற்கான சரியான திட்டமிடல் இருந்தால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 3 தகுதி உங்ககிட்ட இருக்கா? என்னது? தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டம். இது 3மே உங்ககிட்ட இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லை தன்னம்பிக்கை அதை நீங்கள் வளர்க்க வேண்டியது தான். உங்களுக்கான குறிக்கோள் நீங்கள் தெரிஞ்ச வேண்டியது தான். திட்டம் அதை போட்டு தர நான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய எக்ஸாமுக்கு உண்டான பிளான் நானே போட்டு தர போகிறேன். ஓகே? வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாமுக்கு உண்டான திட்டம் அதை நான் போட்டு கொடுக்க தயார். அது பிரச்சனை இல்லை. இந்த 2 விஷயம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வெற்றிக்கான திட்டத்தை போட்டு தர நான் தயாராக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வீக்கில் இது சம்மந்தமான விஷயம் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இந்த தகுதி இருக்குது அப்படின்னா இந்த 7 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பிகினராக இருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னும் போது ஆல்ரெடி போன ஊருக்கு நமக்கு வழி யார்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, கூகுள் மேப்பும் தேவையில்லை. ஓகேவா? ஆனால் புதுசாக பயணிக்கக்கூடிய வழிக்கு கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒரு கூகுள் மேப் வச்சு நம்ம என்ன பண்ணோம்? இப்போ லடாக் வரைக்கும் ஏன் நம்ம வந்து பார்த்தோன்னா லடாக் போயிட்டு வந்துடும் அப்படின்னா அதுக்கு நான் கூகுள் மேப்லாம் இருக்குது. நம்ம எங்கே வேணால் போகலாம், இந்தியாவில் எந்த மூலைக்கு வேணால் போகலாம். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா லாங்கஸ்ட்டு தரை வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் ஆரம்பித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வரைக்கும் போகிற அளவுக்குலாம் தரை வழியே கண்டுபிடிச்சிருக்காங்க.
இந்த கூகுள் மேப் மூலமாக நம்ம வச்சாலே போயிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா அப்போது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் கூகுள் மேப் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ். ஏன்னா அந்த சிலபஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அந்த எக்ஸாமுக்கு உண்டான போஸ்டிங்கை உங்களால் அடைஞ்சிட முடியும். அது குரூப் 4 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், குரூப் 1 இருக்கலாம். ஓகேவா? நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக இந்த எக்ஸாமுக்கு நான் சொல்ல வரல. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ஒன்றா படிக்கக்கூடிய நபராக இருக்கலாம். ஆனால் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் முதல் முறை படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சிலபஸ். ஓகேங்களா? ஏன்னா எந்த ஒரு எக்ஸாமுக்குமே சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து பார்த்தா ரைஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா 6வது 12வது வரைக்கும் புக்கை படிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த புரிதல் இல்லாமல் யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயம் டிஎன்பிசி அப்பா 6வது 12வது வரைக்கும் புக்கு படிவா போதும், தமிழ் சமைச்சர் புக்கு படி, இங்கிலீஷ் வேண்டாம், ஜிகே சயின்ஸ் மட்டும் படி. சில பேர் சயின்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. சயின்ஸ் வெறும் 5 மார்க் தான், 5 கொஷின் தான். அதை உட்காந்து வாங்குன்னு 6வது 10வது வரைக்கும் சயின்ஸ் படிப்பாங்க. 6வது 10வது வரைக்கும் சோசியல் படித்தா கூட கொஞ்சம் மார்க் அதிகமாக வரும். சயின்ஸ் படித்தா எவ்வளோ படித்தா 5 கொஷின் தான். ஸோ அப்போது என்னென்னா அந்த நமக்கு வந்து பார்த்தோன்னா சரியான புரிதல் இருக்காது. அப்போது ஒரு சிலபஸை பார்க்கும்போது தான் இதுக்கு இவ்வளோ கொஷின் ஒதுக்கியிருக்காங்க, ஒரு பேட்டர்ன் பார்க்கும்போது இதுலேருந்து அதிகமான கொஷின் வந்திருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது சிலபஸ் தான். யார் உங்களை எந்த எக்ஸாமுக்கு படிக்க சொன்னாலுமே, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்கின்ற தாட் வச்சுருந்தாலுமே ஃபஸ்ட்டு எதை சூஸ் பண்ணுறீங்க? சிலபஸ். எந்த எக்ஸாம் படிக்க போகிறோமோ அந்த எக்ஸாமுக்கு சிலபஸை ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிடணும். சார் சிலபஸ் வந்து கொஷினாக கேட்க போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். புரிதுங்களா? ஆனால் அந்த சிலபஸ் தான் பேஸே. கடகால் என்ன வந்து பார்த்தோன்னா கண்ணுக்கு தெரியவா போகுது, கொஞ்சம் மண்ணை கலந்து விட்டா ஓகே தானே விட்டுருமா என்ன? கடகால் தான் அவ்வளோ பெரிய பில்டிங் நிற்கிறதுக்கு காரணமாக அமையுது. கடகால் தானே நம்ம கண்ணுக்கு தெரியப்போம், நம்ம விட்டோம் அப்படின்னா மொத்த பில்டிங் காலியாகிடும். அதே மாதிரி தான் சிலபஸை கோத்ரூ பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் அனலைஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அனலைஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2. இப்போ நீங்கள் குரூப் 4 எக்ஸாமா கடந்த 2 குரூப் 4 கொஸ்டின் எடுத்து பாருங்கள். ஓகே, சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, சேஞ்ச் ஆகிறது அப்பாற்பட்ட விஷயம். சேஞ்ச் ஆகாத சில பேட்டர்ன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸ் 25னா அப்போ 25 தான். ஓகே, தமிழ் கொஞ்சம் மாறி இருக்குது, ஜிகே அதே தான். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் படிக்க போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி நடந்த அந்த 2 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது அனலைஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஏன் 2 கொஸ்டின் பேப்பர் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம் ஈஸியாக வந்திருக்கலாம், ஒரு எக்ஸாம் கஷ்டமாக வந்திருக்கலாம். ஸோ அப்போ நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் ஒரு நியூட்ரல் லெவல் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ கொஸ்டின் பேப்பரை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணணும். இங்கே நிறைய பேருக்கு டவுட் வரும், சார் இப்போது சிலபஸை நான் பார்த்து படித்தேன், இப்போ தான் நான் புதுசாக படிக்க போகிறேன், எடுத்தோடனே நான் கொஸ்டின் பேப்பர் போய் அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி சார் தெரியும் எந்த டாபிக் எதில் வருதுன்னு தெரியும் அப்படின்னா அந்தளவுக்கு நாம் முட்டாள் கிடையாது. ஓகே, நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிருந்தா கூட ஒரு டாபிக் வாங்க இந்த டாபிக் இதில் தான் கவர் ஆகுறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இல்லை சார் நான் புக்கை பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமே அப்படின்ற தாட்டும் வரும். நிறைய பேருக்கு அந்த தாட் கூட வரலாம். ஓகேங்களா? புக்கை பார்க்கும்போது என்ன ஃபீல் வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புக்கை பார்த்துட்டு போய் நம்ம சிலபஸ் அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம தோணும், ரிவிஷன் அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்காமே போயிடுவீங்க. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணியிருக்காங்க. சார் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்க நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதம் முன்னாடி ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தேன் சார். ஒரு வாரத்துக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 20 கொஸ்டின் டவுன்லோட்லாம் பண்ணி வச்சுருந்தேன் சார், ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் போகக்கூடிய பாதை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு ஊருக்கே போகிறீங்க அப்படின்னாலும் அந்த ஊர்லேயே வந்து பார்க்கும்போது தெரியும்ல, இந்த கூகுள் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கும், சில இடத்துல வந்து பார்த்தா ரெட்டிஷாக காட்டும், சில இடத்துல ப்ளூவாக காட்டும். ப்ளூவாக காட்டினா அங்கே வந்து எந்த டிராஃபிக் இல்லை, ரெட்டாக காட்டினா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த பாதையை பயணத்தை மாற்றிட்டு போவோம். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் மேப்பே நமக்கு ஆல்டர்னேட்டிவ் வழிலாம் காட்டும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது எது நமக்கு முக்கியத்துவன்றது தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை பார்த்துட்டு மட்டும் ஒருத்தர் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுக்கலாமே. ஓகேவா? இப்போ நம்ம சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன இருக்குது அப்படின்னா சயின்ஸ் இருக்கும். முதல்ல இருக்கும் சயின்ஸ் இருக்கும். அப்போ சயின்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு உட்காந்து படிக்கிறாங்க அப்படின்னா பெஸ்ட். இல்லை தமிழே எடுத்துக்கலாமே, தமிழ்லேயே முதல்ல வந்து பிரித்து எழுதுக சேர்த்து எழுது இருக்குது. பிரித்து எழுதுக சேர்த்து எழுதா நம்ம கோத்ரூ பண்ணி படிக்க முடியுமா? 6வது 12வது வரைக்கும் எல்லா புக்லேயும் பிரித்து எழுது இருக்குது, எல்லா புக்லேயும் சேர்த்து எழுது இருக்குது. அது இல்லாமல் புக் சோர்ஸ் படிக்கணும், அது தின புணர்ச்சி பார்க்கணும். ஸோ அப்போ இவ்வளோ விஷயத்தை நம்ம கலெக்ட் பண்ணும்போது நமக்கு என்னென்னா ஒரு சலுப்பு தெரியும், தேட தோணாது நமக்கு. இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது பார்த்த உடனே படிக்கக்கூடிய சில டாபிக்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படுத்துக, அது நம்ம சும்மா ஒரு பிளான் தான், ஒரு ரூல் தான். அந்த ரூலை ஃபாலோ பண்ணால் அகரவரிசை அடிச்சிடலாமா, வேர்ச்சொல் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி
நம்ம ஒரே மூச்சில் படித்து ஈஸியாக படித்து மார்க் எடுக்கக்கூடிய நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்னதான் கொடுத்துருந்தாலுமே அதுலேயும் சில டாப்பிக்கில் மட்டும்தான் ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சில டாப்பிக்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியாது. இந்த ஒரு நாட்டாவ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் யாரும் இவ்வளோ பெரிய கொடூரத்துலேயும் வந்து பார்த்தா மிச்சம் சாப்பிட்டுக்கிறான், நான் தான்மா இனிஷியல் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக சோறு போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில டாப்பிக்லாம் இருக்கும். அதுல தான் இவெல்லாம் எதுக்குடா இத்தனை வருஷமாக இதுல தான் கொஸ்டினே வரலையே அப்படின்ற மாதிரி சில டாபிக் இருக்கும். ஆனால் அதை நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் எது முக்கியமான டாபிக், எதுலேருந்து அதிகமான கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி இதுதான் அப்படின்ற ஐடியா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் சிலபஸ் பார்த்த உடனே ப்ரீவியஸ் கொஸ்டின் ஜஸ்ட் இதை அனலைஸ் பண்ண நீங்கள் உள்ளே உட்காந்து படித்து அது எங்கேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க வேட் டெஸ்ட்லாம் போய் பார்க்கப்பட்ட அவசியமே கிடையாது. அந்த கொஸ்டின் எங்கே கேட்டு அது தேவையில்லை. கொஸ்டின் எப்படி வந்திருக்கு, எந்த மாதிரி கொஸ்டினாக கேட்குறாங்க, அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் இஸ் வாட்டர் நம்ம எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க, டீப்பாக எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க, இப்போ குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, குரூப் 2 ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்குது, அதில் எந்த மாதிரியான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணாலே நம்ம ஸ்மார்ட்டாக நம்ம வந்து பார்த்தோம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பாருங்க. நீங்கள் சிலபஸ் முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக புக்ஸுக்கு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். ஆனால் சிலபஸ் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து நீங்கள் புக்கை போனீங்கன்னா அதான் ஸ்மார்ட் ஒர்க். எது வேணுமோ அதை நம்ம கரெக்டாக படிச்சிடும். சரி, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் நான் சொல்கிறேன் ப்ரீவியஸ் கொஸ்டினை அனலைஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? கடைசியாக நான் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு கடைசியாக நான் வந்து ஒரு 1 மினிட் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா 3வது சிலபஸ் பார்த்துட்டீங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணிட்டீங்க. இப்போது நீங்கள் படிக்கணும். இப்போ படிக்கணும் நமக்கு வந்து நோட்ஸ் வேணும்ல, ஓகேவா? ஸோ அப்போ நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைமரி சோர்ஸ் செகண்டரி சோர்ஸ் 2 வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் பிரைமரி சோர்ஸ் என்னென்னா ஸ்கூல் புக்ஸ், டெக்ஸ்ட் புக்கு தான்ப்பா. 6ஆவதுலேருந்தும் 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக். தமிழ் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ்னால் ஜென்ரல் இங்கிலீஷ், ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, அப்புறம் சயின்ஸு அண்ட் சோசியல் சயின்ஸ், இதான் நம்ம படிக்க போகிறோம். 11th 12th எக்கனாமிக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரியான டாபிக், ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா புக் லிஸ்ட் கண்டிப்பாக தேவை. இந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்லாம் எங்கே இருக்கோ அது எல்லாமே நம்ம ஒன்றா எடுத்து அட்டாச் பண்ணுறது. ஸோ அப்போ அதுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன அப்படின்னா இந்த வேர் டு ஸ்டடி சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ தமிழ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஜிகே எங்கெங்கெல்லாம் இருக்குது, மேக்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்ட பிறகு புக்ஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணோம். அது கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? என்னென்ன புக்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்றத நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேவா? ஸோ அப்போது கலெக்ட் பண்ணும்போது கூட நம்ம ஒரு ஸ்மார்ட் திங்கை வந்து யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா அதிகமான கொஸ்டின் வரக்கூடிய டாப்பிக்கான புக்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணலாம். இப்போ 10th சோசியல் புக்கு ரொம்ப முக்கியமானது, அதிகமான கொஸ்டின் வரும். 11th 12th எக்கனாமிக் புக்கு ரொம்ப முக்கியமானது, அதில் அதிகமான கொஸ்டின் வரும். 11th 12th பாலிட்டி கொஸ்டின் அதிகமான கொஸ்டின் வரும். ஸோ அப்போது 10th சயின்ஸ் அதிகமான கொஸ்டின் வரும். ஸோ அப்போது அதிகமான கொஸ்டின் கேட்கக்கூடிய அந்த புக்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராப்பர் ஷெடியூல். ஓகேவா? என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சிலபஸை வந்து எடுத்துட்டீங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டீங்க, புக்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணோம்? படிக்கணும்ல. கலெக்ட் பண்ணால் மட்டும் வேலை கிடைச்சிருமா என்ன? நம்ம படித்தா தான் பாஸ் ஆக முடியும். ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, சச்சினா இருந்தாலும் அடித்தா தான் ரன்னு அப்படின்ற மாதிரி என்னதான் நீங்கள் டிஎன்பிசியை இந்த புக்கில் தான் சார் கொஸ்டின் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே அதை நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ தான் டிஎன்பிசி அந்த கொஸ்டின் என்ன பண்ண ஆன்சர் போட முடியும். ஓகேவா? ஸோ அப்போ படிக்கணும். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ண ப்ரிப்பரேஷன் இருக்குது, இதுக்கப்புறம் வந்து ஸ்டடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ என்னென்னா இப்போ நம்ம படிக்கணும், ஏனோ தானே படிக்க முடியாது இல்லை, ஒரு ப்ராப்பரான ஷெடியூல் நம்மகிட்ட இருக்கணும். ஷெடியூல் எல்லாருமே போடுவாங்க, ஆனால் ப்ராப்பர் ஷெடியூல்னு ஒன்று இருக்குப்பா. இதுக்கு நான் தனி வீடியோ கொடுப்பேன். ப்ராப்பரான ஷெடியூல். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பாருங்க, சூப்பராக பிளான், இந்த மாதிரி பிளான்லாம் யாருமே போடுவாங்க. பிக் பாஸோட சூப்பரான பிளான்லாம் போடுவாங்க. காலை 8 மணி உணவு, அப்புறம் மதியம் 2 மணி உறக்கம், ஈவினிங் 6 மணி உணவு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா 10 மணி தூக்கம், அதுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா படிப்பு 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 தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த போட்ட ஷெடியூலில் 50% கூட சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட போடா நமக்கு இது செட் ஆகும்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா அப்போது நமக்குள்ளே என்ன தாடும், நான் பிளான் பண்ணாலும் நடக்க மாட்டேங்க சார், அதை நான் பிளானே எல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன ஒரு விஷயம்னா பிளான் பண்ண நடக்க மாட்டேது கிடையாது, நடக்கிற பிளானை நாம் போடுறதில்ல. இது நடக்கிற பிளானை நாம் போடுறதில்ல, அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ ப்ராப்பரான ஷெடியூல் நம்ம வந்து போடணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்கள் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஃபாலோ பண்ணணும். ஷெடியூல் போடுறது முக்கியம் இல்லை, அதை ஃபாலோ பண்ணணும். பிகினர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நிறைய பேர் இந்த ஒரு ஸ்டேஜ் 4 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 80% பேர் ஃபில் பண்ணிடுவாங்க. 80% இது வரைக்கும் இருப்பாங்க. ஓகே, 80% இது வரைக்கும் வரான்னு வச்சுங்களேன்.
இதுக்கப்புறம் போகிறோம் வெறும் 20% தான். இந்த 3 ஸ்டேஜை கடக்கிறோம் 20% தான்மா. அதுதான் அவங்க மட்டும் வேலை கிடைக்குது. 100% இப்போ வந்து ஒரு 2 லட்சம் 20 லட்சம் பேர் வந்து குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுறான்னு வச்சுக்கலாமே, 16 லட்சம் பேர் வரைக்கும் எவ்வளோ 16 லட்சம் பேர் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட நின்றுவாங்கப்பா. இது ப்ராப்பரான ஷெட்யூல் பொறுத்தோட ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வெறும் 20% பீப்புள்ஸ் தான். 20% வெறும் 4 லட்சம் பேர் தான் இதுக்கப்புறமே வருவாங்க. அந்த 16 லட்சம் பேர் இதிலே கழிஞ்சிருவாங்க. ஓகேவா? அடுத்தது 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் ஏ ஷார்ட் நோட்ஸ் அண்ட் ஹிண்ட்ஸ். சில பேர்லாம் புக்குன்னா அதை அப்படியே படித்து அப்படியே விட்டுருவாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். ஓகேவா? அதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் இந்த இயர்ஸே மனப்படாம மாட்டேங்க சார், இந்த டேஸே வரமாட்டேங்க சார், இந்த முக்கியமான பேரே மனையில் நிற்க மாட்டேங்க சார், யார் முன்னே யார் பின்னே தெரிய மாட்டேங்க சார், எல்லா பேரும் குழம்புறாங்க சார். ஸ்ரீகுப்தரா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குமாரகுப்தரா, சந்திரகுப்தரா, சமுத்திரகுப்தரா, 2ஆம் சந்திரகுப்தரா, யாருன்றது குழப்பம் வந்துனே இருக்கும். யார் முதல்ல வருவாங்க, ஸ்ரீகுப்தரா ஃபஸ்ட்டு வருவாங்களா? ஸோ அப்போ என்னென்னா இந்த மாதிரி குழப்பங்கள் அப்படின்னா அந்த ஹிண்ட்ஸ் போட்டு எழுதும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தர், ஸ்ரீ சா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர், அப்புறம் சமுத்திரம், அப்போ 2ஆம் சந்திரம், சந்திரன், சமுத்திரம், சந்திரன், அதுக்கப்புறம் வந்து குமாரன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஐடியா. நான் சொல்கிறது கரெக்டாக தெரியாதுப்பா, நான் ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போது என்னென்னா அதை நம்ம ஒரு ஹிண்ட்ஸ் எடுக்கணும். அந்த ஹிண்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று ஷார்ட் நோட்ஸ் எடுங்க, ரொம்ப பெருசாக அப்படி இருக்குது அப்படி வளரக்கூடாது. ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னா ஹிண்ட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத, மைண்டில் நிற்காத சில வார்த்தையில் நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அதுதான் ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டில் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஆரோக்கியமான செயல்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலை கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா அவங்கக்கிட்ட ப்ராப்பரான ப்ரிப்ரேஷன் இருக்குது. ப்ராப்பரான ப்ரிப்ரேஷன் தான் எப்படி அது ஃபெயிலியர் ஆகும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஏன்னா மேக் ஏ ஷார்ட் நோட்ஸ். கண்டிப்பாக ஷார்ட் நோட்ஸ்ன்றதுனா ஃபுல்லாக எடுக்கணும் அவசியம் இல்லைப்பா. உங்களுக்கு எதெல்லாம் மைண்டில் நிற்கலையோ, எதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், எதெல்லாம் திஸ் ஆர் தட் அப்படின்னு இருக்காமோ அந்த மாதிரியான தகவலை மட்டும் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நீங்கள் ரீகால் பண்ணிங்க அப்படின்னா மைண்டில் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6வது முக்கியமான ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன். மாடல் டெஸ்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் சிலபஸ் எடுத்துட்டீங்க, கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டீங்க, புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டீங்க, அதை வந்து ப்ராப்பரான ஷெட்யூல் போட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க, கரெக்டான ஷார்ட் நோட்ஸ் எடுத்து அதை படிச்சிட்டீங்க, அப்போ சிலபஸ் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் எழுதிப்போம். ஏன்னா நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், படிச்சதால் நம்ம மைண்டில் நிற்குதா, நம்ம படித்தது எந்த அளவுக்கு நம்ம டெலிவரி பண்ணுறோம். ஏன்னா அந்த டெலிவரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எழுதும் எல்லாத்தையும் கரெக்டாக படிச்சு வச்சுருவோம், மனம் பண்ணி வச்சுருவாங்க. மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் நிற்கும்போது நான் இப்போது காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன், நான் பேச வேண்டிய தகவல் என்னவென்றால் அப்படி அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஆனால் அவங்க ஸ்டேஜ் கீழே இருக்கும்போது ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க. ஆனால் ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டால் வராது. அப்போது நம்ம ரிசல்ட் எவ்வளோ வருது அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணல. அப்போ அதுமாதிரி ஒரு டம்மியான ஸ்டேஜில் அந்த பையன் ஒரு 2-3 வாட்டி ஏறி பேசினா அப்படின்னா அவனுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர்னஸ் கண்டிப்பாக போயிருக்கும். அதே மாதிரி தான் எக்ஸாம் ஃபியர்ன்றது நமக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு முக்கியமான ஒரு ஃபால்ட்டு. அந்த எக்ஸாம் ஃபியர். ஏன்னா எக்ஸாம்னாலே நமக்கு என்ன ஆகிடும், ஒரு பயம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாடிலாம் வந்து இந்த படிக்காத படத்தில் வந்து தனுஷ் சொல்லுவார், ஓகேவா, அந்த சீரியல் இருக்கக்கூடிய 2000 பாட்டு மனப்பாடமாக தெரியுது மச்சி, 2 அடி திருக்குறள் மண்டையில் நிற்கலை அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு என்னென்னா எக்ஸாம்னாலே நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு ரொம்ப வந்து குரூஷியலான காலம், கஷ்டகாலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அது நம்ம பழகி போன விஷயன்றதுனால நாம் வந்து ஒரு சில மாடல் டெஸ்ட் எழுதும்போது நாம் என்ன ஸ்டேஜில் இருக்கோம், நாம் ப்ரிப்ரேஷன் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோமா, இப்போ இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது, நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கோம், அப்போ அந்த டாபிக் நல்லா படிச்சிருக்கோம். அப்போ இது வந்து கொஸ்டின் வருது நம்மளால் போட முடியல, அப்போ அந்த டாபிக் நம்ம திரும்ப படிக்கும். ஸோ அப்போது நாம் எவ்வளோ படிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நாமளே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாடல் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ பிகினர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி படிங்க. உங்கள் ஊர்லேயே வந்து ஏதாவது ஒரு நல்ல அகாடமி. ஓகேவா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து போகிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுத் டாக்குன்னு கேள்விப்பட்டிருக்குல்ல, உங்கள் ஊர்லேயே சொல்லுவாங்க எந்த அகாடமி போகலாம்பா, போய் அங்கே போவாங்க, நல்லா நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி மவுத் டாக் மூலமாக வந்து ஒரு சிலர் சொல்லக்கூடிய சஜஷன் மூலமாக போங்க. ஓகே, சஜஷன் கொள்ளக்கூடிய நபரும் யாருன்னு பார்த்து போங்க. இல்லையா ஆன்லைனில் நிறைய டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க, நிறைய அகாடமி போடுவாங்க, நாமளும் போடுவோம், அதே நிறைய அகாடமி போடுவாங்க. காசு இருந்துச்சு அப்படின்னா அதை பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா, 5,000 ரூபா, 6,000 ரூபா உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ, இல்லை என்னால் கடன் வாங்கி கூட படிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக படிங்க. உங்களுக்கு நம்பிக்கைக்கு தரக்கூடிய இடம் எங்கே இருந்தாலும் போய் தாராளமாக படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த விஷயம், இல்லை சார் என்கிட்ட காசு செலவு பண்ண முடியல அப்படின்னா
ஃப்ரீ கோச்சுக்கும் நிறைய சேனல் வந்து தருவாங்க. ஓகேவா, அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே பேஸ் வந்து உங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ நேரடி வகுப்பும் சில இடத்துல போகலாம். ஓகேவா, அதுவும் ஃப்ரீ கிளாஸ் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன நீடோ, அதேமாரி நம்மளுடைய சுச்சுவேஷன் எது செட் ஆகுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக படிக்கணும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ் வந்து செல்ஃபாக படிக்கிறதுன்றது ஒரு கால்ஃபரை பணையம் வைக்கிற மாதிரி. ஓகேவா, என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் ஆச்சு நீங்கள் அட்டன் பண்ணணும். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய குரூப்லாம் நிறைய ஃப்ரீ டெஸ்ட் கொஸ்டின் வருது சார். தயவு செஞ்சு அதெல்லாம் பார்க்காதீங்க. 1 2 ஃபாலோ பண்ணுவீங்க, 3வது ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தால விட்டுருவோம். அது 100 பேர் அதை ஃபாலோ பண்ணால் அதில் ஒருத்தர் தான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. மீதி 99 பேர் அதை டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ மீதி 99 பேரும் நல்லா படிக்கக்கூடிய நபர்கள் தான். ஆனால் அந்த அவங்களுக்கான கைடன்ஸ் சரியாக கிடைக்கல அப்படின்னா அந்த 99 பேரும் லூசர் ஆகிடுவாங்க. என்ன தான் எஜுகேட்டடாக இருந்தாலும் சரி, என்ன தான் ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல லூசர் ஆகிடுவாங்க. ஓகே, ப்ரில்லியன்ட் எல்லாருமே சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, சக்ஸஸர் எல்லாருமே ப்ரில்லியன்ட்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, அப்போது ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை, ப்ரில்லியன்ஸில் மூவ்ஸே போதும். ஓகே, உங்களுக்கான மூவ்ஸும் இந்த இடத்துல வந்து கரெக்டாக தெரியும். ஓகேங்களா, அதனால் இந்த இடத்துல யோசிச்சு, ஸோ நம்மளால் செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு அகாடமி, அது நேரடி வகுப்பு ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் போகிறீங்களோ உங்கள் விருப்பம். ஓகேவா, இல்லை காசு இருக்குது, இல்லை என்னால் காசை கட்டி படிக்க முடியும், நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன், இல்லை நான் ஃப்ரீ கோச்சிங் போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு அகாடமி, ஏதாவது ஒரு அகாடமி ஒழுங்காக நம்புங்க. இதே மாதிரி நிறைய பேர் 4-5 அகாடமி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்க. தயவுசெய்து இதை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா 4-5 அகாடமி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் எந்த அகாடமியும் கரெக்டாக ஃபுல்ஃபில்லாக கொடுக்க முடியாது. ஓகேவா, ஏதாவது ஒரு அகாடமி ஒழுங்காக ஃபாலோ பண்ணும். உங்கள் மனசாட்சிக்கு தோணும், உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் ஓகே இவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது, ஓகே இதை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம ரியாலிட்டிக்கு மேட்ச் ஆகுது, இவங்க சொல்கிறது நமக்கு செட் ஆகுது. ஏன்னா எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரியான ஒரு பிளானை யாராலையும் கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு கிளாஸை எந்த வாதியாலும் கொடுக்க முடியாது. ஓகேவா, சில பேருக்கு புரியும், சில பேர் இவங்க சொல்கிறது பிடிக்கும், சில பேருக்கு வேறு சொல்கிறது பிடிக்கும். அப்போ நமக்கான அகாடமிஸ், நமக்கான கோச்சிங் சென்டர் கரெக்டாக சூஸ் பண்ணி அந்த இடத்துல அவங்க கொடுக்குற கைடன்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அதுதான் மார்க் டெஸ்ட். அவங்க கொடுக்குற மாடல் எக்ஸாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டிஸ்கஷன், உங்கள் கூட யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். இல்லையா, உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுங்கள். கண்ணாடி பண்ணுங்க, டேய் இப்போ நான் வந்து பார்த்தோன்னா அட்டவணை பற்றி சொல்ல போகிறேன், மொத்தம் 12 அட்டவணை இருக்குது. இந்திய அரசு நடைமுறைக்கு வரும்போது 8 அட்டவணை இருந்துச்சு, இப்போ 4 இருக்குது. 4 அட்டவணை இருக்குது. 2வது என்ன சட்டத்திருத்தம் தெரியலையா, புக் எடுத்து பார். ஓகே, 4வது இது இருக்குது. உங்களுக்குள்ளே டிஸ்கஷன். நான் சொல்ல டிஸ்கஷன்னா இதுக்காக ஒரு ஆளை போய் தேன அவசியம் இல்லை, உங்களுக்குள்ளே எல்லா திறமையும் இருக்குது. உங்கள் கூட இருக்கவங்க கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், லைஃபே கற்று தருவான் அவன். ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது மாடல் டெஸ்ட்டு கம்பல்சரி நீங்கள் போகிறது பெட்டருப்பா. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு அகாடமி ஜாயின் பண்ணி படிக்கிறது ரொம்ப பெட்ரு. ஓகேங்களா, ஏதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா இதுக்காக செல்ஃபாகவே படிக்கலாம், வீட்டிலேருந்து படித்தாலே கிளியர் பண்ணிடலாம், இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திர வேலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஓகே, சொல்கிறது ஈஸி தான், ஆனால் அதை செய்கிறது நடைமுறைப்படுறது கஷ்டம். அப்படி கஷ்டப்படுற அவசியம் இல்லைன்றது தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கான வாய்ப்பு இருக்கும்போது வாய்ப்பை தவற விட்டு நீங்களா ஒரு புது வாய்ப்பை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்காது. ஓகே, நாம் கிரியேட் பண்ணுற வாய்ப்பு நமக்கானதாக கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபைனல், ரொம்ப முக்கியமானது. சார் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு அகாடமி போய் ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு ஃப்ரீ கிளாஸை ஜாயின் பண்ணிட்டேன், அவங்க ஷெடியூல் கொடுக்குறாங்க, அதையும் நான் என்ன பண்ண எனக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து நான் பண்ணேன் சார், இப்போ நான் ஒரு டெஸ்ட்டு கொடுத்தாங்க, இந்த வாரம் ஒரு டாபிக் கொடுத்தாங்க, அந்த டாபிக் நான் படித்து முடிச்சிட்டேன், அதுவும் டெஸ்ட் எழுதிட்டேன், அடுத்து நான் சார் பண்ணேன் அப்படின்னா அப்படியே விட்டுக்கூடாது. சார் அதான் நான் அந்த டாபிக் படிச்சு டெஸ்ட் எடுத்தேன், அவள் தான் படித்தோட மறக்கணும் சுற்றி போட்டுவீங்களா, கூடாது. ஓகேவா, படித்ததை ரிவிஷன் பண்ணணும், புதுசாகவும் படிக்கணும். அது ஒரு பக்கம் போகுது அப்படின்னா சைபர் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணணும், படித்ததை ரீகாலும் பண்ணணும். அப்போது எக்ஸாம் அது எது சார் பண்ணணும், எத்தனை நாளைக்கு சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் அப் டு தி எக்ஸாம் வரைக்கும். நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கணும், இப்போ குரூப் 1 வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், குரூப் 2 வரைக்கும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும், குரூப் 4 வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது அப் டு தி எக்ஸாம் வரைக்கும் உங்கள் வேலை என்னது, படித்ததை ரீகால் பண்ணும். அவ்வளோதான்பா. நான் தான் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி படிச்சிட்டோம், அடுத்த வாரம் திரும்ப படிக்கணும், அது அடுத்த வாரம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு படிச்சுட்டே இருங்க. அவ்வளோதாம்மா. இந்த 7 ஸ்டேஜை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது 8th ஸ்டேஜ். ஒன்றே ஒன்று தான், ஜாப். 8th ஸ்டேஜ் என்ன, ஜாப். அந்த 8வது நிலையை நீங்கள் அடையணும். அந்த 8வது நிலையை நீங்கள் அடையணும் அப்படின்னா இந்த 7 நிலையை கரெக்டாக என்ன பண்ணணும், உங்கள் 6 அறிவை பயன்படுத்தி செயல்படுத்திங்க அப்படின்னா வெற்றி பெற முடியும். ஓகே, அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, இந்த 3 தகுதிகள் தேவை. புரிஞ்சுதுங்களா?
ஸோ புதுசாக படிக்கிறவங்க தயவு செஞ்சு ஏன்னா நமக்கு வந்து தடம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தடத்தை நோக்கி பயணிக்கும் போது நம்மளுடைய இலக்கும் கரெக்டாக இருக்கும். ஐ மீன் எனக்கு தடம் சொல்கிறது வந்து கால்தனம். ஓகேவா? ஒரு கைடரை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா அந்த கைடர் சிறந்த கைடராக இருந்தால் அவர் நம்மளை கூட்டு போகக்கூடிய இடமும் சிறந்த இடமா இருக்கும். சரியா? ஸோ பிகினர்ஸ் தடம் மாறாமல் சரியான உங்களுக்கான பாதையை கண்டுபிடிச்சி போங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த சூஸ் பண்ணுறதுல தான் தோற்று போயிடுவாங்க. அந்த தப்பை தயவு செஞ்சு பிகினர்ஸ் யாரும் பண்ணாது. ஏன்னா உங்களுடைய முதல் ஃபால்ட்டே அங்கே தான் ஆரம்பிக்கும். அது என்ன தேவையில்லாத நேர விரயத்தை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். சரியா? அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாமே சக்ஸஸ் தான். சரிங்களா? ஸோ நான் சொன்ன இந்த 7 ஸ்டேஜுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பிகினர் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கடைசியாக ஒரு 1 மினிட் சொன்னோம் பார்த்தீங்களா, என்ன அப்படின்னா எக்ஸாம் சிலபஸ். இந்த சிலபஸ்க்கு உண்டான பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லாஸ்ட் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்புறம் கம்ப்ளீட் தமிழ் மேக்ஸ் ஜிகேக்கு உண்டான வேர் டு ஸ்டடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஷெடியூல். ஓகே, ஒரு ஸ்டடி பிளான். ஓகேவா? அப்புறம் வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்கக்கூடிய மெத்தட். ஓகேவா? இது எல்லாத்தையுமே நான் வீடியோஸாக வந்து அடுத்த 5 வீடியோஸ் இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. அடுத்தடுத்த நாட்கள் நெக்ஸ்ட் 5 டேஸ் அதுக்குண்டான எல்லா டீட்டெயிலுமே வரும். ஸோ அது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த டெலிகிராம் சேனல் வந்து ஆட் ஆகிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நான் வந்து நீங்கள் என்ன தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலுமே சில நேரங்கள் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு காட்டும். அப்போ அப் டு டேட் நீங்கள் அப்போவே பார்க்கணும் அப்படின்னா அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவில் பிகினர்ஸுக்கு உண்டான பேசிக் இயர்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய தகவல் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். தேங்க்யூ.